Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். மேகி ஆம்லெட். நம்ம எப்பவுமே ஆம்லெட் ஒரே மாதிரி சாப்பிட்டுருப்போம். அதுவும் மேகி வச்சு இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் செஞ்சோம் அப்படினாக்க குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சுக்கலாம். அதில நம்ம மேகி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தறலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சூடானதும் இதில் ஒரு பேக்கெட் மேகி வந்து சேர்த்துக்கலாம். மேகி சேர்த்துட்டு அது கூடவே இதில் இருக்க மேகி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த மேகியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், இதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியை கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது இந்த பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த ஆம்லெட் வந்து ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 50% இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மேகியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் சேர்த்துடலாம். மேகியை இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்துட்டு இப்போது இதை நம்ம மடிச்சிடலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்பவே சிம்பிளான நம்ம மேகி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நான்ஸ்டிக் பேன் நம்ம வச்சதுனால எதுவுமே ஒட்ட கிடையாது. ரொம்ப சூப்பராக அண்ட் சிம்பிளான நம்ம மேகி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வரணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.